பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, வரக்கூடிய ஜூலை மாதம் 3ஆம் தேதி பிரதோஷம். இந்த பிரதோஷ தினத்தன்று சிவபெருமான் நம்ம எல்லாருக்கும் என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் உங்களுக்கு பயல் செலக்ஷன் காட்டுறேன். ப்ளூ கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் 1, பிங்க் கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் 2, பிளாக் கலர் கிறிஸ்டல் பயல் நம்பர் 3. இந்த 3 கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டல்ல உங்களுக்கு நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத சிவபெருமான மனசுல நினைச்சு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கான மெசேஜ் அட்வைஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். சிவனே சிவனே ஜென்மம் ஒன்று கொடுத்தாய், அறியா பிழையாய் மண்ணில் என்னை விதைத்தாய். சிவனே சிவனே. ஃபைல் நம்பர் 1, உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ். உங்களுக்கு இந்த பிரதோஷ தினத்துல இருந்து உங்களுக்கு ஒரு விதமான மாற்றங்கள் உருவாக இருக்கு. நீங்க அந்த மாற்றங்களுக்காக தயாரா இருங்க. வாழ்க்கையில எப்படி நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி, ஒரு மத்தளத்துக்கு 2 சைடு இருக்க மாதிரி ஒரு பக்கமே உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிரச்சனைகளே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது இன்னொரு பக்கமும் இருக்கு, அதுக்கான நேர்மறை பாசிட்டிவ், அதாவது எதிர்வினை பாசிட்டிவ். அந்த ஒரு பக்கமும் இருக்கு. அண்ட் துன்பம்னா உங்களுக்கு அந்த இன்பமான விஷயங்களும் இருக்கு. அந்த மாதிரி இன்னொரு பக்கம், அதுக்கான காலகட்டம் இந்த பிரதோஷ தினத்துல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்களும் அதுக்காக உங்களை நீங்க தயார்படுத்திக்கோங்க. அதுக்கு இந்த பிரதோஷ தினத்தன்று நீங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமான வழிபடுங்க, நந்தி வழிபடுங்க. வரக்கூடிய நல்ல மாற்றங்களை நான் எல்லாத்துக்கும் நான் வரவேற்க ரெடியா இருக்கேன். அதுக்கு முதல்ல பிரபஞ்சத்துக்கும் சிவபெருமானுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிராட்டிடியூட் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய மாற்றங்கள் சீக்கிரமா வரும். அந்த மாற்றங்களானது நிலையானதா இருக்கும். ஒரு சின்ன மாற்றங்கள் வருது, உடனே பழைய மாதிரியே ஒரு ஸ்டேஜுக்கு லைஃப் போகுது அப்படின்னு இல்லாம அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நிலையானதா இருக்கும். நீங்க என்னெல்லாம் கனவு காண்டீங்களோ அதெல்லாம் ரியாலிட்டியில நடக்கிறதுக்கான ஒரு சூழலும் உருவாகும், அதுக்கான மாற்றங்களும் உருவாகும். இப்போ இந்த பிரதோஷத்துல இருந்து உங்களுக்கான மாற்றங்கள் தான் மெயினா உருவாக இருக்கு. நீங்க அதுக்காக உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்றதுதான் சிவபெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. பயல் நம்பர் 1, உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பயல் நம்பர் 2, உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜஸ் என்னன்னா, நீங்க இது வரைக்கும் செஞ்சிட்டு இருக்க காரியங்கள்லாம் இருக்கட்டும், வேலைகள்லாம் இருக்கட்டும், பட் அதை தாண்டி புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கும் நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களால அந்த புதிய வாய்ப்புகளை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், செயல்படுத்திக்க முடியும்னா அந்த செயல்பாடுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஃப்ரீடமா இருக்கணும். நீங்க இப்போ நீங்க ஏதாவது ஒரு காரியம் செய்றீங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச காரியம் செய்றீங்கன்னா அது மத்தவங்க கிட்ட கேட்டு அப்ரூவ் வாங்கியோ இல்ல மத்தவங்களுக்கு அது எப்படி பாக்குறாங்க, பிடிச்சிருக்கா, ஓகேவா அப்படின்னு கேட்டு செய்யற மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க ஃப்ரீடமா இருக்கணும். மத்தவங்க கிட்ட அட்வைஸ்ன்ற பேர்ல அவங்க சொல்றத நீங்க செய்யற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு மனதுக்கு பிடிச்சத நீங்க செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க சுதந்திரமான ஒரு பர்சனாலிட்டியா மாறணும். அதே மாதிரி உங்களுக்கான கரெக்டான அட்வைஸ் எல்லாமே உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து, சிவபெருமான் கிட்ட இருந்து கண்டிப்பா ரிசீவ் ஆயிட்டுதான் இருக்கு. அதை நீங்க எப்போ உணர முடியும்னா, நீங்க மத்தவங்க அட்வைஸ கொஞ்சம் அதை கேட்கறத கட்டுப்படுத்தும் போதுதான் டிவைனோடைய அட்வைஸ் என்ன, கடவுளுடைய அட்வைஸ் என்னவா இருக்கு அப்படின்றத உங்களால உணர முடியும். அதுதான் உங்களுக்கு உண்மையா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னரோட, ரிலேஷன் பார்ட்னரா இருக்கட்டும், மேரேஜ் பார்ட்னரா இருக்கட்டும், அவங்களோட ஒரு மனஸ்தாபங்கள்லாம் இருக்குன்னா நீங்க
கொஞ்சம் அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் இல்ல அவங்க உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்காங்கன்னா நிச்சயமா அவங்க கூடிய சீக்கிரம் வந்து உங்களோட சேர்ந்து வர்றதுக்கு அதுக்கான விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறதுக்கும் உங்களுடைய ஒப்பீனியனும் அவங்க மதிக்கிறதுக்குமான சூழல்களும் கண்டிப்பா வந்து உருவாகும். நீங்களும் மனதுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து தைரியமா வந்து செய்யணும் அப்படின்றத அண்ட் வரக்கூடிய புது பாசிபிலிட்டிஸ புது முயற்சிகள் புதிய விஷயங்களை வந்து நீங்க அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸையும் நீங்க வந்து கொடுக்கணும். அதுக்கான ஆக்ஷன்ஸையும் நீங்க வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றதுதான் சிவபெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. பயல் நம்பர் 2 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. பயல் நம்பர் 2 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்க இந்த பிரதோஷ தினத்தன்று இல்ல பிரதோஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றாங்க. என்ன மாதிரி நீங்க வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க, மத்தவங்களுக்கு என்ன சொல்றீங்க, நீங்க ஒரு லீட் பொசிஷன்லயே இருந்தாலும் உங்களுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இல்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல உங்களோட குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி உங்களுடைய வயதுக்கு கீழே இருக்கிறவங்களும் சரி உங்களோட ரெஸ்பான்சிபிள் கீழே இருக்கிறவங்களும் சரி யார்கிட்ட நீங்க வந்து பேசினாலும் உங்களுடைய ஒப்பீனியனை கன்வே பண்ணாலும் நீங்க பொலைட்டா கன்வே பண்ணணும். நீங்க ரொம்ப பணிவாவே அவங்க கிட்ட வந்து உங்களுடைய ஒப்பீனியன் கருத்துக்களை வந்து சொல்லணும். நீங்க ஏதாவது அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்றாங்கன்னா கூட அதையும் பணிவாவே கூட நீங்க கண்டிக்கலாம். அந்த கண்டிப்புல கூட ஒரு பணிவு இருக்கணும். அதுதான் இங்க வந்து உங்களை வந்து சிவபெருமான் செய்ய சொல்றாரு. இதை செய்யறது மூலமா உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கும் ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அங்க ரிசீவ் பண்ற உங்களோட கருத்துக்களை ரிசீவ் பண்ற அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பரவாயில்ல, நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாங்க அப்படி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குரு கிடைச்சிருக்காங்க, நல்ல ஒரு கைட், நல்ல ஒரு நண்பர் கிடைச்சிருக்காங்க, நல்ல ஒரு அப்பா கிடைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி நீங்க எதை செஞ்சாலும் எதை சொன்னாலும் தப்பே சுட்டி காட்டினா கூட அதை ஒரு பணிவான ஒரு பேச்சோட நீங்க அதை சுட்டி காட்டும் போது பணிவா பேசும் போது பணிவா இருக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு எப்பயுமே அந்த ஹாப்பினஸ் ஆனது நிலையானதா இருக்கும். அண்ட் அதுவே உங்களோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும், உங்களையும் உங்க சுத்தி இருக்கிறவங்களையும். அதனால நீங்க எப்பயுமே வந்து பணிவா இருக்கணும், பணிவு மிக்கவரா இருக்கணும், அப்படியேதான் பேசணும் அப்படின்றதுதான் உங்களுக்கு சிவபெருமான் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. பயல் நம்பர் 3 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நேர்களே, இன்னைக்கு நம்ம வந்து 3 பயலுக்கான சிவபெருமானுடைய பிரதோஷத்துக்கான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவோட மீட் பண்றேன். Until then, this is Sarah.